දෙපාර්තමේන්තුව මගින් සැප්තැම්බර් මාස 15 වෙනි දින පවත්වන ලද හවසක ශිෂ්‍යත්ව විභාගයේ ප්‍රශ්න පත්‍රයක් පිට වෙලා කියලා සමාජ මාධ්‍ය සහ දෙමෝපියන් මේ වෙන විට සාකච්ඡා කරනවා. இந்த வருடம் இடம்பெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சை வினாத்தாள் கசிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்தால் பரீட்சையை மீண்டும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පරීක්ෂණයක් පවත්වලා මූලික පරීක්ෂණය පවත්වලා මූලික පරීක්ෂණයත් එක්කලා ඒ පරීක්ෂණයේ වාර්තාවත් එක්කලා මේ පිළිබඳව සොයාබලා කටයුතු කරන්නට කියලා අපි අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට වාර්තා කරලා තියෙනවා. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව இந்த வருடம் இடம்பெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சை வினாத்தாள் கசிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்தால் பரீட்சையை மீண்டும் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும். வினாத்தாள் கசிந்துள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் விசாரணைகளை நடத்தியது. அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையுடன் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதன்படி விசாரணை முடிவுகளின்படி செயற்படுமாறு ஜனாதிபதியும் அமைச்சரும் ஆலோசனை வழங்கியுள்ளனர். පනත අනුව විභාගයේ පවත්වන්නට ඒ විභාගයේ පනත අනුව විභාගයේ පවත්වලා තියෙනවා. ඒ වගේම විභාගයේ ඉතාමත්ම හොඳින් ක්‍රියාත්මක කරලා ඒක පවත්වලා තියෙනවා. නමුත් මේ සම්බන්ධයෙන් ඇති වෙලා තියෙන මේ தත්ත්වය සම්බන්ධයෙන් අපිට තවම හරියටම පරීක්ෂණයේ ප්‍රතිඵල ලැබෙන තුරු අපිට කියන්නට බෑ අපි මොකක්ද ගන්න කියලා. නමුත් ඒ සමීක්ෂණයක ඒ පරීක්ෂණයේ ප්‍රතිඵලත් එක්කලා ඒ අනුව පරීක්ෂණය අනුව මේක විභාග ප්‍රශ්න පත්‍රයේ පිට වෙලා කියලා අපිට දැනගන්නට ලැබුණොත් ඒ වගේම වාර්තා වුණොත් ඒක හොයාගෙන තියෙනවා නම් අනිවාර්යයෙන්ම විභාගයේ නැවත වතාවක් පවත්වන්නට කටයුතු කරන්නට පුළුවන්. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.